ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக மீந்துடும். அடுத்தது முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, அதனால் சாம்பார். நேற்றுமே வெரைட்டி ரைஸ் பண்ணியாச்சு, அதனால் இன்றைக்கி சாம்பார். அதுக்கப்புறம் பீட்ரூட் கடலப்பருப்பு போட்டு பொரியல். பாப்பா தம்பி 2 பேருக்கு லஞ்சு கட்டி அனுப்பிட்டேன், அதனால தான் கொஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் பருப்பு ரசம். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி பருப்பு ரசமாக இருக்கும், திக்காக இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி போட்டேன். நான் டைம் ஆடும் 4 சப்பாத்தி தான் போட்டேன். அதில் வந்து தம்பி 2 சாப்பிட்ருக்காரு, பாப்பா 1 சாப்பிட்ருக்காங்க, அதுலேயும் மீதி 1 இருக்குது. அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கேப்சிகம் கிரேவி பண்ணேன். நான் எப்பயுமே சாம்பார் வச்சா சைட் டிஷ்லாம் டிஃபனுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து 2 கேப்சிகம் இருந்தது, அது வீணாக போயிடும் போல இருந்தது. அப்புறம் டைமும் இருந்தது, சரி சப்பாத்தி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இது மீதி இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டா நைட்டு வந்து அவங்களுக்கு சப்பாத்தியை போட்டு தரலாம். இன்றைக்கி எல்லாத்தையுமே பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் பாருங்கள். எப்பயுமே மாற்ற மாட்டேன்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் லீவில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க. அந்த மேரேஜுக்கு நேற்று நைட்டு நாங்கள் எல்லாருமே தான் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி திருப்பி அவங்க போகிறாங்க. அங்கே வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. ஆனால் மதியானம் லஞ்சுக்கு வீட்டில் வந்து தான் சாப்பிட போகிறாங்க. அதனால தான் எல்லாத்தையுமே பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ வந்து எனக்கு லஞ்சு கட்டிட்டு நான் கிளம்ப வேண்டியது தான். அவங்களுக்கு கெரியர் கட்ட வேண்டிய வேலை இல்லை. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.